வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு காலையில ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய செய்தி. அதாவது மகாராஷ்டிராவுடைய டெபுட்டி சிஎம் ஆன அஜித் பவார் இறந்து போயிட்டாரு ஒரு பிளைட் ஆக்சிடென்ட்ல அப்படிங்கிற செய்திய காலையில ஊடகங்கள்ல பார்க்கும் பொழுது உண்மையிலேயே அதிர்ச்சியா இருந்தது. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மும்பைல இருந்து பராமதிக்கு இவர் லோக்கல் பாடி எலெக்ஷன் பிரச்சாரத்துக்காக ஒரு தனிப்பட்ட விமானத்துல அவர் பயணம் பண்ணியிருக்கிறாரு. அவர் கூட பயணம் பண்ண அவங்களுடைய அசிஸ்டன்ட்ஸ், பாதுகாவலர்கள் எல்லாரும் இந்த ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருக்காங்க. திடீர்னு இந்த விமானம் பராமதி கிட்ட எமர்ஜென்சி லேண்டிங் செய்ய முயற்சி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இனிஷியல் ரிப்போர்ட்ஸ் அப்படிதான் சொல்றாங்க. எமர்ஜென்சி லேண்ட் ஆகும் பொழுது இந்த பிளைட் கிராஷ் ஆகி டோட்டலா வெடிச்சு சிதறி இருக்கு. இதுல பிளைட்ல இருந்த யாருமே உயிர் தப்பல அப்படிங்கிறது தான் முதல் கட்ட செய்தி. டிஜிசிஏ தரப்புல இருந்து அபிஷியலா அவர் இறந்து விட்டார் அப்படிங்கறத ஒரு பிரஸ் ரிலீஸ் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, எதனால இந்த பிளைட் கிராஷ் ஏற்பட்டது, என்ன பிரச்சனைகள் இருந்தது, ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ்ல ஏதாவது ப்ராப்ளமா, பைலட் எரர் தான் காரணமா, இல்ல வெதர் கண்டிஷன்ஸ் ஏதாவது காரணமா, என்ன காரணம் அப்படிங்கறத பிளைட் டேட்டா ரெக்கார்டரை ரிட்ரைவ் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி ஆய்வு செய்தாதான் உண்மையான காரணம் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியும். ஆனா உண்மையிலேயே வருத்தம் தரக்கூடிய ஒரு செய்தி. அஜித் பவார் அவருடைய குடும்பத்தினருக்கு நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அஜித் பவார் ரொம்ப முக்கியமான ஒரு தலைவர் மகாராஷ்டிரா பாலிடிக்ஸ்ல. அதுவும் குறிப்பாக பாஜக இன்னைக்கு மகாராஷ்டிரால இந்த அளவுக்கு ஆதிக்கம் செலுத்துதுன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணகர்த்தாவா இருந்தவர் அஜித் பவார் அப்படிங்கறத யாராலையும் மறுக்க முடியாது. ஒரு ஐடியாலஜி ட்ரிவன் பாலிடிக்ஸா இருந்த ஒரு மகாராஷ்டிராவை கருத்தியல் ரீதியா அரசியல் செய்யக்கூடிய அந்த மகாராஷ்டிரால பிஜேபியோடைய அஜெண்டா ட்ரிவன் பாலிடிக்ஸா மாத்துறதுக்கு ஒரு முக்கியமான கருவியாக செயல்பட்டவர் அஜித் பவார். பிஜேபி ஐடியலா பண்ணக்கூடிய இந்த எம்எல்ஏக்களை விலை கொடுத்து வாங்குற ஹார்ஸ் ட்ரேடிங்ல ஆரம்பிச்சு ஈடிய வச்சு அவங்கள மிரட்டுறது, அவங்கள தன் பக்கம் இழுக்கிறது, இதெல்லாம் கிளாசிக்கா நீங்க பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா அரசியல ஒரு ரோல் மாடலாவே வச்சு நீங்க பார்க்கலாம். எந்த அளவுக்கு பிஜேபி தன்னுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளில் உறுப்பினர்களை எப்படி அவங்க உருட்டி மிரட்டி இவங்க பக்கம் இழுக்கிறது, இல்ல அந்த கட்சியை உடைக்கிறது, மாநில கட்சிகளை இது மூலமாக எப்படி அவங்க வீக்கன் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிளா மகாராஷ்டிரா மாநிலத்தை சொல்லலாம். குறிப்பாக 2019 தேர்தல் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பிஜேபியும் சிவசேனாவும் கூட்டணியில அங்க கண்டெஸ்ட் பண்றாங்க. சிவசேனா ரீஜனல் பார்ட்டி அப்படிங்கறதுனால டாமினன்ட் பார்ட்னராவும், பிஜேபி கூட்டணி கட்சியில ஒரு கட்சியாவும் அங்க அவங்க கண்டெஸ்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேர்தலுக்கு முன்னால இவங்க ஒப்பந்தம் போட்டபடி கூட்டணி ஆட்சி அமையணும், சிஎம் ரொட்டேஷன்ல வரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்படுது. இதனால 2 கட்சிகளுக்கும் இடையே பிளவு ஏற்படுது. அப்போ அங்க இருக்கக்கூடிய ஆளுநர் பிஜேபி தரப்ப அவங்களுக்கு மைனாரிட்டியா இருந்தாலும் பிஜேபி தரப்ப கூப்பிட்டு ஆட்சி அமைக்கிறதுக்காக கோர்றாரு. அவங்களால அவங்களுடைய மெஜாரிட்டியை நிரூபிக்க முடியல. அந்த டைம்ல தான் நீங்க பாத்தீங்கன்னா நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டியை சேர்ந்த அஜித் பவார் மூலமாக என்சிபியை சேர்ந்த கிட்டத்தட்ட 54 எம்எல்ஏக்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி இரவோடு இரவாக நவம்பர் 23, 2019 எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. எந்த விதமான பிரஸ்ல எந்த விதமான ஒரு அறிக்கையும் வரல, பப்ளிக்கா யாருக்குமே அனௌன்ஸ் பண்ணல. விடிய காலையில சூரிய உதயத்துக்கு முன்னால ஆளுநர் கிட்ட போய் அவசரமா எங்களுக்கு ஆதரவு இருக்கு பாருங்க அப்படின்னு காமிச்சு பாஜக தரப்புல இருந்து தேவேந்திர பட்னவிஸ் சிஎம் ஆகவும் அஜித் பவாரை டெபுட்டி சிஎம் ஆகவும் நியமிக்கிறாங்க. இந்த செய்தி ஊடகங்கள்ல வரும்போது ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துது. அப்போசிஷன் நேரா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க. இது கான்ஸ்டிடியூஷனுக்கே எதிரானது, இதை எப்படி இவங்க செய்வாங்க அப்படின்னு கேட்டோன்னா உடனே சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க, வித்தின் 24 hours நீங்க ஃப்ளோர் டெஸ்ட் எடுத்து உங்க மெஜாரிட்டியை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்லி பாத்தீங்கன்னா நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி தரப்புல இருந்து சரத்பவார் என்ன சொல்றாரு, அஜித் பவார் இதை எனக்கு தெரியாம பண்ணிட்டாரு, அப்படி யாருமே பிஜேபிக்கு ஆதரவு கொடுக்கல, என்னுடைய 54 எம்பிக்களும் இந்த மாதிரி ஆதரவு கொடுத்தாங்கன்னு சொன்னது போய் அப்படிங்கிற அறிக்கையை அவர் வெளியிடுறார். பேரலா இங்க பாத்தீங்கன்னா வித்தின் 24 hours ஃப்ளோர் டெஸ்ட்ல இவங்களால இந்த 54 எம்எல்ஏக்களையும் கொண்டு நிறுத்த முடியல. அதனால வித்தின் 72 hours அந்த ஆட்சி கலைக்கப்படுகிறது. மகாராஷ்டிராவிலேயே 72 மணி நேரம் சிஎம்ஆ இருந்த தி ஷார்டஸ்ட் டியூரேஷனுக்கு சிஎம்ஆ இருந்த பெருமையை பெறுகிறார் தேவேந்திர பட்னவிஸ். இப்படி அஜித் பவாரை வச்சு ஏற்கனவே மகாராஷ்டிரால ஆட்சியை பிடிக்க முயற்சி செஞ்சது பிஜேபி. ஆனா அந்த நேரத்துல அவங்களுக்கு அது கைகூடாம போயிடுச்சு.
ஆனா அதுக்காக அவங்க சும்மா இருக்கல. மறுபடியும் அஜித் பவார பயன்படுத்தி 2022, 23ல அவங்க ஆட்சிய பிடிச்சாங்க. அந்த டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா, அஜித் பவாரை எதிர்த்து பிஜேபி வைக்காத குற்றச்சாட்டுகளே கிடையாது. அஜித் பவார் கிட்டத்தட்ட 70,000 கோடி ஊழல் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பிஜேபி தரப்புல இருந்து கடுமையான விமர்சனங்கள் பண்ணாங்க. ஒரு பக்கம் தேவேந்திர பட்னவிஸ் அஜித் பவாரை தாக்கி மேடையில பேசின வீடியோ இன்னைக்கு கூட நீங்க சமூக வலைதளங்கள்ல போய் பாத்தீங்கன்னா கிடைக்கும். இவர் செஞ்ச ஊழலுக்கெல்லாம் இவர் விரைவில் சிறைக்கு போயே மாவாட்ட போறாரு அப்படிங்கிறத சக்கி பீசிங் அப்படின்னு தேவேந்திர பட்னவிஸ் பேசினாரு. இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி மேடையில பேசுறாரு. 70,000 கோடி ஊழல் பண்ணியிருக்காரு அஜித் பவார். இதற்கு கண்டிப்பாக அவர் பதில் சொல்லணும். பிஜேபி என்னைக்குமே ஊழல பார்த்துக்கிட்டு சும்மா இருக்காது. ஊழலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கக்கூடிய மிக தூய்மையான கட்சி பிஜேபி. நீங்க பாருங்க அஜித் பவார என்ன நிலைமைக்கு கொண்டு வரும். இதுக்கெல்லாம் அவர் பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு பிரதமர் மோடி மேடையில பேசுறாரு. மேடையில பிரதமர் மோடி பேசின 24 மணி நேரத்துலங்க வித்தின் 24 ஹவர்ஸ் அஜித் பவார் என்சிபிய ஸ்பிளிட் பண்ணி இவர் சரத் பவார் கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்து நேரடியாக பிஜேபியோட கூட்டணி அமைக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத நீங்களே கெஸ் பண்ணி பாருங்களேன். உடனே தேர்தல் கமிஷன் என்சிபியோடைய சிம்பல் அதை ஆரம்பிச்ச சரத் பவாருக்கு சொந்தம் இல்ல, அங்கிருந்து பிரிஞ்சுக்கிட்டு வெளியில வந்து அஜித் பவாருக்கு தான் சொந்தம், ஏன்னா மெஜாரிட்டி எம்எல்ஏஸ் அவர் பக்கம் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சிம்பளை தூக்கி அஜித் பவார் கிட்ட கொடுக்குது. 24 மணி நேரத்துக்கு முன்னால அஜித் பவார் மாதிரி ஒரு கடஞ்செடுத்த அயோக்கியம் இல்ல அப்படின்னு பேசின நரேந்திர மோடி அவர்கள் அவருடைய அமைச்சரவையில அஜித் பவாருக்கு இடமும் கொடுத்து பினான்ஸ் போர்ட்போலியோவும் அவருக்கு கொடுத்து டெப்யூட்டி சிஎம் ஆவும் நியமிக்கிறாங்க. இதெல்லாம் விதின் 24 ஹவர்ஸ் நடக்குது. அப்படியே அந்தர் பல்ட்டி அடிக்கிறாங்க. 24 மணி நேரத்துக்கு முன்னால இவரை ஜெயிலுக்கு அனுப்பி மாவாட்ட வைப்போம் அப்படின்னு சொன்னவங்க 70,000 கோடி ஊழல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னவங்க 70,000 கோடி ஊழல் பண்ணவர் கையிலேயே பினான்ஸ் போர்ட்போலியோ கொடுத்து அவரை துணை முதலமைச்சராகவும் அமர வைத்தார்கள். இது மட்டும் இல்ல, இவருக்கு எதிரான கேசஸ் எல்லாம் வாபஸ் வாங்கப்பட்டது. போதுமான ஆதாரங்கள் இல்ல அப்படின்னு சொல்லி கேஸ டிசால்வ் பண்ணி இவரோட முடக்கப்பட்ட சொத்துக்களை எல்லாம் மீண்டும் இவருக்கு திருப்பி கொடுக்கப்பட்டது. எந்த அளவுக்கு பிஜேபிக்கு இவர் உள்ளடி வேலை பார்த்திருந்தா இந்த அளவுக்கு பிஜேபி இவர் ஆதரிக்கும் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. மகாராஷ்டிராவோட பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப்பை மாத்துனதுல ஒரு முக்கியமான பங்கு அஜித் பவாருக்கு இருக்கு. இந்த சங்கி கூட்டம் போய் மகாராஷ்டிராவில கால் பதிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான கருவியாக அஜித் பவார் செயல்பட்டிருக்கிறார். அதற்காக அவருக்கு இப்படி ஒரு அகால மரணம் வரணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. எது எப்படியோ இன்னைக்கு ஒரு அன்பார்ச்சுனேட் ஆக்சிடென்ட்ல அவர் இறந்து போயிருக்கிறாரு. யாராக இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு மரணம் எதிரி கூட வரக்கூடாது அப்படின்னு தான் நாம நினைப்போம். உண்மையிலேயே இந்த ஃபிளைட் கிராஷ்ல என்ன நடந்திருக்கு? தொழில்நுட்ப கோளாறு தான் காரணமா? பிளைட்ல ஏதாவது சரியா மெயின்டைன் பண்ணலையா? என்ன பிரச்சனை? என்ன உண்மையான காரணம் அப்படிங்கறத விரைவில் ஆய்வு செய்து டிஜிசிஏ தரப்புல இருந்தோ அதிகாரிகள் தரப்புல இருந்தோ இதை வெளியிட வேண்டும். இல்ல இதுல ஏதாவது சதி நடந்திருக்குன்னா அப்படியே ஏதாவது சதி நடந்திருந்தாலும் நடந்திருக்கா இல்லையா, அப்படி சதி நடந்ததுன்னா என்ன சதி நடந்திருக்கு, இதையும் இவங்க தெளிவா விசாரிச்சு வெளியிடணும். எதுவா இருந்தாலும் முதல் கட்ட அதிகாரப்பூர்வ தகவல் வராம நாம எதையும் பேச முடியாது. ஆனா இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாம நோட் பண்ண வேண்டியிருக்கு. சமீப காலமாக நீங்க பாத்தீங்கன்னா போக்குவரத்து துறையில் நடக்காத விபத்துகளே இல்ல அப்படிங்கிற அளவுக்கு விபத்துகளின் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. இந்தியா முழுக்க பாருங்களேங்க எவ்வளவு பஸ் ஆக்சிடென்ட், இப்ப தமிழ்நாட்டுல எவ்வளவு ஆம்னி பஸ் ஆக்சிடென்ட்ஸ் நம்ம பத்தி கேள்விப்படுறோம். ரயில்வே துறையில எவ்வளவு விபத்துகள், அதே மாதிரி விமான துறையில எவ்வளவு விபத்துகளை நம்ம கேள்விப்படுறோம். அகமதாபாத்ல நடந்த அந்த விமான விபத்து நாட்டையே உலுக்கி போடலையா? விபத்து நடந்ததுக்கு அப்புறம் தான் ஆய்வுகள் பண்ணி இங்க கோளாறு இருக்கு, அங்க கோளாறு இருக்கு, தனியார் வசம் கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் இந்த பிளைட் எல்லாம் ஒழுங்கா மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறாங்க, அதுல ஏகப்பட்ட கோளாறுகள் இருக்கு அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் வெளியில வருது. இத பத்தி தொடர்ந்து நாம பேசிக்கிட்டு இருக்கோம். அகமதாபாத் பிளேன் கிராஷ் நடந்த போது இத பத்தி நம்ம பேசணும்னா தெளிவாக கிட்டத்தட்ட 2-3 காணொளிகள் நான் வெளியிட்டிருக்கிறேன். இந்த விமானங்களை தயாரிக்கக்கூடிய கம்பெனிகள் அதை ஒழுங்கா குவாலிட்டி செக் பண்றாங்களா? அதுக்கப்புறம் இந்த விமானங்களை வாங்கக்கூடிய இந்த தனியார் நிறுவனங்கள் இதை ஒழுங்கா பீரியாடிக்கலா சர்வீஸ் பண்ணி மெயின்டைன் பண்றாங்களா? டிஜிசிஏ தரப்புல இத ஒழுங்கா மெயின்டைன் பண்றாங்களா அப்படிங்கறத செக் பண்றாங்களா? இந்த விமானத்தை இயக்கக்கூடிய பைலட்ஸ்க்கு போதுமான அளவு ரெஸ்ட் கிடைக்குதா? அவங்களுக்கு போதுமான அளவு பிளையிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா?
இது போன்ற கேள்விகள் எல்லாம் நாம தொடர்ந்து கேட்க வேண்டிய தேவை இருக்கிறது. வரும் முன் காப்போம் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துலதான் இந்த கேள்விகள் எல்லாம் கேட்கிறோம். ஏன்னா இன்னைக்கு போக்குவரத்து துறை எல்லாமே இன்னைக்கு மெல்ல மெல்ல தனியார் மயம் போயிடுச்சு. இன்னைக்கே நம்ம நாட்டுக்கு அப்படின்னு ஒரு விமான சேவை அப்படிங்கிறது கிடையாது. எல்லாத்தையுமே தனியார் கிட்ட தாரவாத்து கொடுத்துட்டாங்க. இப்ப சமீபத்துல டிஜிசிஏ கொண்டு வந்த சட்ட திருத்தங்களை எதிர்த்து இண்டிகோல எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்தது அப்படிங்கறதெல்லாம் நீங்க பாத்தீங்கல்ல. எத்தனை விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டது, அதனால் எத்தனை பயணிகள் அவஸ்தைப்பட்டாங்க, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தானே இருந்தோம். தனியார் நிறுவனங்கள் கொடுத்த அழுத்தத்துக்கு ஆட்பட்டு கொண்டு வந்த சட்ட திருத்தங்களை ஒன்றிய அரசு வாபஸ் பெற்றது அப்படிங்கிற வரைக்கும் நாம பார்த்தோம் இல்லையா? அப்ப இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்கணும். இன்னைக்கு பிளைட் ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது, ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. கேட்டா ட்ரெயினை ஒழுங்கா மெயின்டைன் பண்ணல அப்படிங்கிறாங்க. சிக்னல் இஷ்யூஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் அப்கிரேட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. நாடு பூரா இருக்கக்கூடிய ட்ரெயின்ல கவச் அப்படிங்கிற அந்த பாதுகாப்பு கவசம் பொருத்தப்பட்டதா இல்லையா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ரயில்வேஸுக்கு முன்னால தனி பட்ஜெட் இருந்தது. இப்ப அந்த பட்ஜெட்டை கலைச்சிட்டு அதை மொத்தமா ஜெனரல் பட்ஜெட்லயே கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. இதற்கெல்லாம் யாரு ரெஸ்பான்சிபிள், யாரு அக்கௌண்டபிள்? இந்த கேள்விகள் எல்லாம் கேட்க வேண்டியிருக்குல்ல. ஒரு மாநிலத்துடைய துணை முதலமைச்சருக்கே இன்னைக்கு பாதுகாப்பு இல்ல. அப்ப சாதாரண மக்கள் இந்த கேள்விகள் எல்லாம் கான்ஸ்டன்டா எழுப்பணுமா இல்லையா? ஆயிரக்கணக்குல நம்ம கிட்ட இருந்து டிக்கெட் அப்படிங்கிற பேர்ல வசூல் பண்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது நாம கொடுக்கிற பணத்துக்கு இணையான தரமான பாதுகாப்பான சர்வீஸ அவங்க நமக்கு ப்ரொவைட் பண்றாங்களா இல்லையா அப்படிங்கறத நாம தொடர்ந்து கேள்வி எழுப்பணுமா வேண்டாமா? அப்படிப்பட்ட சர்வீஸ் நமக்கு ப்ரொவைட் பண்ணல அப்படின்னா அதுக்கு யாரு பொறுப்பு? அரசாங்கம் தானே பொறுப்பு. அந்த துறையை சார்ந்த அமைச்சர்கள் தானே பொறுப்பு. அப்போ அவங்க அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி, அக்கௌண்டபிலிட்டி ஏத்துக்கணுமா வேண்டாமா? இந்த கேள்விகள் எல்லாம் நாம தொடர்ந்து கேட்கணும். வாட் எவர் செட் அண்ட் டன், a very unfortunate accident. அஜித் பவார் அவர்களை இழந்து தவிக்கும் அவருடைய குடும்பத்துக்கு மீண்டும் ஒரு முறை நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கலை பதிவு செய்து கொள்கிறோம். இது ஆக்சிடென்ட் தானா? அப்படி இருந்ததுன்னா எதனால இந்த ஆக்சிடென்ட் நடந்தது அப்படிங்கறத ஒன்றிய அரசு கண்டுபிடிச்சு இனிமேலும் இது போன்ற தவறுகள் நடக்காம மக்களை பாதுகாக்க வேண்டியது, மக்கள் பிரதிநிதிகளை பாதுகாக்க வேண்டியது ஒரு அரசாங்கத்துடைய கடமை. அதை இந்த அரசாங்கம் செய்யும் அப்படின்னு நம்புறோம். பொறுத்திருந்து பாருங்க. நன்றி.